நம்ம இப்போ கோயம்புத்தூர் நம்ம வீட்டில் இருந்து கேரளா ஃப்ரெண்டு வீட்டுக்காக கிளம்பியாச்சுங்க. கொச்சின் பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காளையும் குதிரையும் ஜேசிபி ஷோரூம் சூரியபாலா ஜேசிபி எப்படி நிற்குது பார்க்கறக்கே அது ரம்மியமாக இருக்குது பாருங்களா. இந்த கெத்து அதான். இன்னும் அந்த ஜேசிபி ஓடுனா அதை வேடிக்கை பார்க்கறக்குன்னு ஒரு கும்பல் இருக்குல்ல. ஜேசிபி எங்காவது வந்து வேலை செய்யுது அப்படின்னா க்ளீன் பண்ணுது அப்படின்னா அதை வேடிக்கை பார்க்கறக்குன்னு 4 பேர் இருக்காங்க. சரியா இருக்குங்க. சில்ல செம சில்லா இருக்கு. அப்பா செமையா கோல்ட் ஆயிருச்சுங்க. ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரோட்டோட வியூ சூப்பரா இருக்குங்க. நவக்கரை அப்படிங்கிற இடம். ஜியோவோட பங்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஜர்க்கின் இருக்குன்னு எதையும் எடுக்காம வந்துட்டோம். நடுங்குது. ஃபுல்லா அந்த மலை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு பாருங்க. அது இந்த மேகம்லாம் பாருங்க அந்த மலையில அப்படியே மோதிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மூக்கெல்லாம் கொலன்னு ஆயிடுச்சுங்க. இங்க ஒரு கோவில் பாருங்க, பெரிய கோவில். இது லிங்கம் இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. நந்தி சிலை நிறுத்தி இருக்கலாம். வந்தாச்சு. இந்த கிளைமேட்டுக்கு வந்தாலே நம்மளுக்கு வந்து செட் ஆகாதுங்க. கோல்ட் ஆகிடும் டக்குன்னு. அதை காலையில் அங்கே வீட்டுக்கிட்ட நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் வெயில் அடிச்சு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எப்பா 10 கிலோமீட்டர் இந்தெல்லாம் வந்தோடனே சாரல் மலை அப்படியே இதாக இருக்குங்க. நொங்கு இருக்கு பாரு. இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நொங்கு இளநீ இதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக தோப்பு தான். அங்கே பாருங்க பனைமரம்லாம் இவ்வளோ ஹைட்டில். இந்த ஏரியா நம்ம ஏரியா சைடு வந்தால் தாங்க பார்க்கவே முடியும். அவ்வளோதான். தமிழ்நாட்டோட பார்டரை தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேங்க. வாளையார் 4 கிலோமீட்டர். ஸோ நம்ம பார்டர், தமிழ்நாட்டு பார்டர் என்ட்ரு ஆகிட்டோம். சரி, கிராஸ் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தா வாளையார் டேம் தெரியுங்க. அங்கே தெரியுது பாருங்க டேமு. தாங்க வாளையார் டேமு. நான் ஒரு டைம் வந்தப்போ இது வரைக்கும் தண்ணி நின்றுச்சுங்க. அது வரைக்கும் தண்ணி இருக்கு பாருங்க. இப்பவுமே ஆமா, இது வரைக்கும் கிடந்தது தண்ணி. ஆனால் ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க. அது சிமெண்ட் ஃபேக்டரி. ஃபுல்லாக மழை தான் இந்த சைடெல்லாம். அங்கே பாருங்க அந்த மேகம் அந்த இடத்துல எப்படி மோதி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்குது அந்த இடம்லாம். அங்கே பாருங்க தண்ணி இது வரைக்கும் இருக்கு. சூப்பராக இருக்குங்க. ஆஃபீஸ் போக எந்திரிக்க, ஆஃபீஸ் போகனே இருந்த பொழப்புக்கு இந்த மாதிரி வந்தோம்னா தாங்க ஒரு ரிலாக்ஸ். இதுதாங்க இந்த ட்ராவல். என்னடா கிடைக்கிது, பைக்கை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் ஓட்டுறியாடா அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. அதுக்கு இதுதாங்க ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஆறுதல்னு சொல்லலாம். கேரளா செக் போஸ்ட் இதாங்க. வாளையாறு தண்ணி உள்ளே போகிற இடம். அதெல்லாம் சும்மா போட்டுவிடு, மார்னிங் ரைடுன்னு போடு.
வாளையார் கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு பாருங்கள், ஃபுல்லாக காடு தான், தேக்கு மரம் தான் சைடில் பூராவே. அதான் லாட்ரி சீட்டு. கேரளாவோட முதல் போனி ஆகுதுன்னா லாட்ரி சீட்டு தான் மறிக்கிறாங்க. நிறையா வண்டி உள்ளே போகுதுங்க. கேரளா பர்மிட் போடுற இடம் இது. ஆர்டிஓ அண்ணன் போட்டு சொல்கிறாரு, நம்மளை சொல்லிட போகிறாரு. பர்மிட் போட்டு கிளம்புறாரு. டீ போர்டு வண்டிக்கு பூராவே இங்கே பர்மிட் போட்டாகணுங்க. ஓன் போர்டுக்கு தேவை கிடையாது, டீ போர்டெல்லாம் கம்பல்சரி. அதாங்க பாருங்க, வாளையார் உள்ள டேம் இதான், டேமில் உள்ளே போகலாம். அது வரைக்கும் போனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க அந்த சைடு எல்லாமே. எப்பா இன்னும் சில்னஸ் அதிகமாக இருக்குங்க. அங்கே வாடா, ஏன்னா ஃபுல்லாக 2 சைடும் காடுங்களா, அதுதான். கடையோட இந்த லாட்ரி சீட்டுங்க பாருங்களேன். லாட்ரி சீட்டு கடைக்கு எவ்வளோ செமையாக இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்றப்பா. அடுத்தது கல்லு கடை. கேரளா என்ட்ரி ஆனாலே 2 ஃபேமஸுங்க. ஒன்று லாட்ரி சீட்டு, இல்லை கல். சாரல் விழுகுதுங்க. கேமராவில் தெரியுமான்னு தெரில, அப்படியே துணி துளியாக விடுது. இந்த பனி மாதிரி விழுகுது. இன்னையா 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஆனால் போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டே பேசிட்டு வராங்க. அதனால் நம்மளை போக விட மாட்டாங்க. நம்ம முன்னாடி வந்துடுவோம். ஆனால் கிளம்புற ஓரத்தில் கார்பரேட்டரோட டைஃபார்ம் மாற்றிட்டு வந்தாங்க. அதனால் பிக்கப் சூப்பராக இருக்குது வண்டி. இல்லைன்னா ஒரு 90 எல்லாம் வரும்போது அப்படியே அதிரும். இப்போ சூப்பராக இருக்குங்க. பாருங்க, மரம்லாம் வெட்டி ஏற்றிட்டு இருக்காங்க உள்ள. பா, பெரிய மரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றுறாங்க பாருங்க உள்ள. அண்ணா பாருங்களா, லுங்கி ஜாக்கெட் அங்கே பற்றி அவரு லுங்கி ஷூ ஜாக்கெட்டெல்லாம் போட்டு செம்மையாக போயிட்டுருக்காரு. வா கிட்ட போவோமா, எந்த ஒரு வண்டின்னு பார்ப்போம். கேரளா வண்டி தானா? கேரளா வண்டி தான். KL 62. எந்த ஏரியான்னு தெரில, ஆனால் தரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்கல்ல. சாரல் விழுகுது. சபரிமலைக்கு இப்படி தான் போகணும்னு போட்டிருக்காங்க. ரிச் பவுல் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான், சூப்பராக இருக்குங்க. மசாஜுங்க, கீழே மசாஜ் போட்டிருக்காங்க. கனல் பிரிவா அதோ ஊர் பேர். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஊர். ஆட்டோ பாருங்க, பூரா கருப்பு. நம்ம ஊர் சைடில் பார்த்தா ஃபுல்லாக மஞ்சளாக தான் இருக்கும், இங்கே பூரா பிளாக்ல இருக்கு. அழகாக ஜாலியாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டிலேருந்தே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜம்முன்னு நின்று சாப்பிட்ருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக மூங்கில் மரம். இங்கே பாருங்க எவ்வளோ மூங்கில் இருக்குன்ட்டு. அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்க. எவ்வளோ மூங்கில் ஃபுல்லாக நட்டிருக்காங்க போல இருக்கு. இந்த மழை நம்ம கூடயே வந்துட்டே இருக்குங்க. எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு தெரில. இங்கேயும் மசாஜ் சென்டர் பாருங்களா. டேய், இவங்க ஒரு ஆளுங்க தூங்கி ஒரு சைடு
வண்டி இழுத்துடுறாங்க கீழே. இப்போ சென்சார் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க ஸ்பீடு லிமிட்டை. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். அவங்க வந்து ஸ்பீடு லிமிட் அந்த சென்சாரில் போட்டு பார்க்குறாங்க எவ்வளோ காரு ஸ்பீடு வருது, பைக் ஸ்பீடு வருதுன்னு. ரொம்ப ஸ்பீடு வந்தால் அடிச்சு தூக்கியிருப்பாங்க. புறா சோழமுத்தா போச்சா, கேரளாக்குள்ள வந்து கையா கட்டி உட்கார வேண்டிய நிலைமையா இருக்குங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். ஆஹா, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கோ, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தூங்கிட்டியாக்கே? அதான் நான் வார்த்தை. என்னடா இன்னும் தூங்காமல் இருக்கிறியான்னு. எவ்வளோ சில்லுன்னு காத்தடிக்கிறப்ப தூங்காமையாக்க இருப்ப. ஏன் கண்ணு நம்பர் பிளேட்டை மறைச்சி தான் ஓட்டலும் போல இருக்குங்களா? ஸ்பீடோட சென்சார் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பீடு லிமிட் இந்த ரோட், இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடு தான் போகணும்னு இருக்கு. அதை விட அதிகமாக போனால் அது சென்சார் இது பண்ணி கம்ப்ளைண்ட்டாக புக் ஆகும். இதோட ஸ்பீடு லிமிட் 50. ஆனால் நம்ம எடுத்தாலே 70 தான் வருது. இன்னும் போட்டிருக்கு. அந்த கேரளா பேரை நம்ம தப்பாக படித்து மாட்டிக்கூடாது. அப்புறம் நண்பன் கோச்சுக்குவோம். என்னடா அவன் கேரளா நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லி ஊர் பேரெல்லாம் தப்பாக படிக்கிறானேன்னு. சூப்பராக வச்சுருக்காங்களா, ஆள் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது அழகாக தெரிஞ்சிடும். சும்மா இந்த மாதிரி வெறும் டப்பாவை மட்டும் வச்சு விடாமல் அந்த மாதிரி ஒரு பெரிய போர்டு வச்சு இது பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது எவ்வளோ 30 மீட்டருக்கு எவ்வளோ தூரத்துக்கு இந்த வேலை நடக்குங்கிற மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக போய்க்கலாம். இங்கே பாருங்க, இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காங்க. இன்னுமே ஃபுல்லாக போகுது. இந்த சிக்னல் வரைக்குமே வச்சுட்ருக்காங்க. இங்கேயும் ஷேர் ஆட்டோ இருக்குது பாருங்க. இன்னும் பார்த்து ஓட்டுறாரு. புது வண்டி போல், அதனால் விட்டுருவோம். இங்கே கொஞ்சம் சில்னஸ் குறைஞ்சிருச்சுங்க. இந்த காடெல்லாம் தாண்டி வந்துட்டோம்ல, அதனால நினைக்கிறேன். ஆனாலும் சூரியனையே காணுங்க. மணி எத்தனை? 10:30 ஆச்சு. இன்ன வரைக்கும் சூரியன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஸ்பீடு லிமிட் சென்சார் கம்மி. ஆக்சுவலாக அது சென்சாரா இல்லை வெறும் கேமராவான்னு தெரில. ஃபுல்லாக கேஸ் லாரி தாங்க. சிக்னல் புறா பிரேக்க சின்ன தம்பி. ஓகே, கிளம்பியாச்சு. சிக்னலில் நம்ம தான் முதல் ஆள். பார்த்தீங்களா, ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். இந்த பழமை மாறாமல் இருக்குங்க இன்னும் இந்த கேரளா ஏரியாலலாம். இந்த வீடோட கல்ச்சரே சூப்பராக இருக்கு. கேரளாக்குள்ள நுழைஞ்சாலையுமே மழை வருங்க. திருப்பியும் அங்கேயும் மழை வந்துச்சு. திருப்பி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்க. 30 மீட்டருக்கா ஏதோ ஒர்க் பண்ணுறாங்களாம், அதை போட்டிருக்காங்க பாருங்களா. ஸ்பீடு லிமிட் 30 போக சொல்கிறாங்களான்னு தெரில. ஃபுல்லாக வயல்வெளி தாங்க இருக்குது. கீழே பாதியெல்லாம் அடிச்சு போட்டிருக்காங்க. பூரா வயல்வெளி. ஏதோ சவுண்டு வருது வண்டியில். இந்த அம்மா பாரு, வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி ஜம்முன்னு அட்டலங்கால் போட்டு உட்காந்து போகுது. இந்த ஆரன் சவுண்டை கேட்டாலே பின்னாடி வர்றவங்களுக்கு அப்படி ஜர்க் ஆகிடும் போல இருக்கு. அந்த மாதிரி அடிக்கிறாங்க. எவ்வளோ காரு நிற்கிது பாரு. செகண்ட்ஸா புதுசா? நம்பர் பிளேட் இல்லாமல் தான் நிற்கிது. அவ்வளோ 2 ஏக்கராக நிற்கும் போல இருக்கு காரு. இங்கே பாருங்க, காரை தரையெல்லாம் கம்பி வச்சுருக்காங்க பாருங்க. அந்த வீட்டு மேலே தூக்கி நிறுத்திட்டாங்க காரை. யாருன்னு தெரில, பாலத்துலேருந்து அப்படியே விட்டாங்க போல இருக்கு. அப்படி இல்லைங்க, ஏதோ கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டு. காரு ரீசேலோ ஏதோ கம்பெனி, அதனால அந்த ஒரு பழைய கார் அதோட செட்டை தூக்கி மேலே வச்சுருக்காங்க.
பாருங்க பில்டிங் சூப்பராக இருக்குது. ஆனால் ஏதோ ஜிலேபியை பிச்சு போட்டிருக்காங்க, என்னன்னு எனக்கு தெரியல. கலர் நல்லா இருக்குங்க, அப்படியே ஒரு நைஸ் லுக்காக பார்க்கறக்கு. சாண்டில் அண்ட் லைட் க்ரீன் மாதிரி. வாவ், வண்டி சூப்பராக இருக்குங்க, ஃபுல் ஏசி. இங்கே ஒரு ஆறு போகுது. செக் போஸ்டா? இங்கே என்ன எல்லாம் நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. இங்கே ஏதோ உள்ளே இருக்குதுங்கோ. ஜஸ்ட் மிஸ்ஸு. அக்கா மக்கா, ஏன்டா இவ்வளோ அவசரம்னு தெரில. ஜஸ்ட் மிஸ்ஸில் தட்டி தள்ளிட்டு போயிருப்பாங்க அவங்க ஃபேமிலி. ஏய், இங்கே பாரு அம்மு, காரில் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாரு. அதான் கொஞ்சம் பொறுமை வேணுங்க. நம்மளால தான் போடுறா தட்டுறா தூக்குறாங்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, சின்னதாக பட்டாலும் கூட 2 ஃபேமிலியும் கஷ்டப்படுங்க. இப்போ என் ஃப்ரெண்டு 2 நாளுக்கு முன்னாடி இதாகிட்டான், ரோடு ஆக்சிடெண்ட்டு தான். அவங்க ஃபேமிலி, அவங்க குழந்த ரொம்ப கஷ்டங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வந்ததே மெயின் அவனுக்கு தான், பொங்கலுக்குன்ட்டாக வரல. அவனை வந்து பார்த்தே ஆகணும்னு வந்தேன். கடைசியிலே அவன் மூஞ்சையும் கூட பார்க்க முடியாத அளவு ஆயிடுச்சுங்க. இங்கே எங்கேயே தாங்க ரூட்டு காட்டுது, உள்ளே பூந்தாச்சு. வாங்க போவோம். வீடுகள்லாம் தரமாக இருக்குங்க. இண்டிவிஜுவலாக சூப்பராக இருக்குது பாரு. ஆக்சுவலாக நம்மளுக்கு வீடு ரோடெல்லாம் தெரியலைங்க, மேப்பில் தான் போகிறோம். ஆக்சுவலாக ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் போல இருக்குது. பா, ரோடு எப்படி இருக்கும் பாருங்கப்பா. அந்த மரத்தெல்லாம் பாருங்க, ஆலமரம்லாம் பாரு எவ்வளோ பழமையானதாக இருக்குன்ட்டு. மரத்தை பாரு, எங்கேயோ மலங்காட்டுக்குள்ளேயே போகுதுங்க. இங்கே வாய்க்கால் போகுது பாருங்க. ஒருவேளை அந்த இடத்துல கிராஸ் ஆன வாய்க்கால் தான் இதுவான்னு தெரியல எனக்கு. ஃபுல்லாக வயல் தாங்க, கண்ணுக்கு தூரத்துக்கு. அடடடடா, என்ன ஒரு அழகு. அண்ணா ஆட்டோவில் பூரா மளிகை பொருளாக ஏற்றிட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே வேற மேடு குழியுமா ஏறி இறங்குதுங்க. ஆப்போசிட்டில் வண்டி, பெரிய வண்டி வந்துருச்சுன்னா ஆட்டோ பிரிச்சு கட்ட ஓட்டுறாங்க. 60 கிலோமீட்டர் ஸ்பீட் ஓட்டுறாங்க பாருங்க. சரி, நம்ம ஒரு காட்டுவோம். இல்லைன்னா நம்ம போய் சேர்ந்துட்டு திருப்பி வந்து ஒய்ஃபோட வீட்டுக்கு போகணும். பொள்ளாச்சி வேலைக்கு ஆகாது. அதே ஏதோ குளிக்கல் இருந்து அப்படியே மேட்டுக்குள்ள வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க அதில் ஏத்துறப்போ. அடே போடு செம. ஆனால் ஆட்டோக்காரர் பிரேக் அடிச்சாரு, அதனால தான் அவர் கட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆமாம், நீ தூங்கிட்டு இருக்கிற, நான் என்ன பண்ணுறது? இப்போதான் நான் முழிச்சா. அங்கே ஒரு சூப்பராக இருக்குது ஏரியா பாரு. நம்மளாம் இப்போ அடுத்து எப்போ வரும்னே தெரியாது. என்ஜாய் பண்ணிட்டு வா. ஒரு வீடியோ எடு, 2 பேர்த்தையும் டபுளாக சேர்த்து வச்சு வீடியோ எடு. சரியாத முதல்ல. இண்டிவிஜுவலாக கட்டி வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர் வீடுங்க. எல்லா வீட்லேயும் காரு பார்க்கிங்கு அந்த இதுன்னு சொல்லிட்டு இருக்கு ஃபுல்லாகவே.
கொஞ்சம் தூரம் போனால் ஃபுல்லாக வயல்வெளி தாங்க வருது. ஃபுல்லாக அங்கங்கே தண்ணி ஓடுதுங்க. காடு. வீடியோ ஆன் பண்ணியெல்லாம் கொடுக்கணும். அந்த அக்கா சிரிச்சிட்டே போகிறாங்க நம்ம கேமராவை பார்த்துட்டு. இங்கே பாருங்க ஒரு தெப்பக்குளம் சூப்பராக இருக்குது. பா ரோடு கொஞ்சம் திகிலாகவும் தாங்க இருக்குது. ஏன்னா டக்கு புக்குன்னு திரும்புது. இங்கே பாருங்க இந்த மேப்லேயே பாருங்களா இப்படி போகுது, டக்குன்னு அங்கே திரும்புது, இங்கே திரும்புது. இங்கே வருங்க டேய் என்னடா ரைஸ் மில்லா? வா ரைஸ் மில் மாதிரியே இல்லைங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. அப்பா அம்மா அப்பா அம்மா அம்மா முடியலங்க, செம்ம சில்லாக இருக்கு. ரயில்வே ட்ராக்குன்னு நினைக்கிறாங்க கீழே. ஆமாம் ஆமாம் ரயில்வே ட்ராக் தான். வா எவ்வளோ வெயிட்டுக்கு, ஏதோ மலை மாதிரி ஏறி இறங்குதுங்க. அதுலேயும் வாய்க்கால் போட்டிருக்காங்க பாருங்க. வா எவ்வளோ ஹைட்டுக்கும் ஏற்றி. இந்த இயற்கை அழகு தாங்க இங்கே மேட்ரு. இந்த மரம் செடி. அப்போ அந்த வீடு பாருங்களா, பங்களா. அப்பா காம்பவுண்டு செம்ம ஹைட்டு, சூப்பராக இருக்குங்க. வீடு தானே ஆக்சுவலி, இது வீடு மாதிரி தான் இருக்குது. கிளைமேட்டுங்க இங்கெல்லாம் ஒரு, ஆனால் என்ன நம்ம அந்த கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல்லாக வயல்வெளி தாங்க. அந்த மனமே சூப்பராக இருக்குங்க, இந்த நெல் மனம் எப்படி இருக்கு பாருங்களா, அப்படியே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கு. சூப்பர். தென்னை மரம் இன்னும் 2 கிலோமீட்டர் காட்டுது. கையெடு. பலாமரம் எவ்வளோ பழம் இருக்குது பற்றி அதில். ஆ இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குடா. ஓகேங்க, நம்ம நல்லபடியாக நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.